शिव शिव भोलानाथ जय जय हर हर भोलानाथ। 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 जय जय हर हर भोलानाथ। हर नमः पार्वती पतये हर हर महादेव। தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் நம சிவகாமே ஜெகதம்பிகே சிவகட்டாட்சம் பரிபூர்ணம். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்வராமி என்கின்ற ரீதியிலே சிவனுரை திருத்தலங்கள், காவிரி தென்கரை திருத்தலங்களை நாம் கண்டு வருகின்றோம். திருவாஞ்சியம் தண்ணியில் ஆரம்பித்து இராமநதீஸ்வரம் வரை இன்று காலை தரிசனமாயிற்று. ஒரு சிறு முயற்சி கூட இறைவன் அருள் இருந்தால்தான் நடக்கும் என்பது நிதர்சனமாக தெரிய வரும். இது போன்ற யாத்திரைகளை நாம் செய்து பார்த்தால் ஈஸ்வரம் தன்னை நாம் தரிசித்தோம். அங்கிருந்து சரிவார் குழலி அம்மன் உடனாய இறைவனிடம் விடை பெற்று கொண்டு தெற்கு நோக்கி பில்லாளி வழியாக நாம் திருப்பயத்தூர் என்கின்ற திருப்பயத்தங்குடி தன்னை வந்து தரிசிக்கின்றோம். திருப்பயத்தங்குடி தனியிலே முக்தபுரீஸ்வரர், திருப்பயற்றுநாதர், நேத்ராம்பிகை உடனாய காவியங்கண்ணி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். கருணா தீர்த்தம் திருக்கரையிலே அமைந்துள்ளது. அப்பர் பைரவ மகர்ஷி வழிபட்ட திருத்தலம். மக்கள் வழக்கிலே திருப்பயத்தங்குடி என்றுதான் வழங்கப்படுகின்றது. சுங்கம் கொடுக்க அஞ்சினான் வடிகன் ஒருவன். சுங்கமில்லாது பயிர் மூட்டைகளை தான் மிளகு பொதிகளை மாற்றித் தருமாறு வேண்ட அவனுக்கு இறைவன் பயிற்று மூட்டைகளை மாற்றித் தந்து அருளியதினாலே திருப்பயற்றுநாதர் என்று பெயர் பெற்றார் என்பது வரலாற்று செய்தி. இவ்விடம் வந்த அப்பர் பெருமானும் மூலவர் நாற்கோண வடிவமுடைய ஆவுடையாரிலே பழைய திருமேனி கருணா தீர்த்தத்தில் மூழ்கி அம்பிகையை வழிபட்டால் கண் நோய் நீங்கும் என்பது சாசனம் மூலம் தெரிய வரும் விஷயமாகும். ஸ்தலமரமாகிய சிலந்தி மரத்திலே மலர்கள் மஞ்சள் நிறத்தில் சிலந்தி பூச்சி வடிவிலே பூக்கிறது. ஆச்சரியமான விஷயம் இது. திருவாரூரிலிருந்து மாயூரம் செல்லும் சாலையிலே கங்களாஞ்சேரியை அடுத்து வலப்பக்கமாக நாகூர் சாலையிலே சென்றால் தரிசிக்கலாம். ஏகாந்தமாக திருப்பயற்றூரிலே இருக்கின்ற இறைவனை தரிசித்துவிட்டு திருச்செங்காட்டங்குடி கோவில் தன்னை நாம் தரிசிக்க வந்துள்ளோம். திருச்சிற்றம்பலம். உத்தராபதீஸ்வரர், அத்திவனநாதர், மந்திரபுரீஸ்வரர், கணபதீஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர், பாஸ்கரபுரீஸ்வரர் என்று வழங்கப்படும் இறைவன் சூளிகாம்பாள் உடனாய திருக்குழல் உமைநங்கையுடன் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். ஆத்திமரமே ஸ்தலபக்ஷம் சூரிய தீர்த்தம் உடையது. சம்பந்தர், அப்பர் சுந்தரர், பரணதேவ நாயனார், சேக்கிழார், விநாயகர், பிரமன், சத் பாஷாடர் முதலியோர் வழிபட்ட திருத்தலம். கணபதி இறைவனை இங்கு வந்து அருள் பெற்றவையால் கணபதீஸ்வரம் என்றும் திருச்செங்காட்டுங்குடி என்று வழக்கில் உள்ளதும், விநாயகர் கயமுகாசுரனை கொன்ற பழித்தீர இங்கு இறைவனை வழிபட்டு பாவ விமோசனம் பெறுகின்றார். அசுரனை கொன்றபோது அவருடைய உடற்குருதி படிந்து இப்பகுதி செங்காடாக ஆனமையினாலே செங்காட்டங்குடி என்று பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல வரலாறு கூறுகின்றது. பைரவ வேடத்திலே இறைவன் வந்து சிறு தொண்டரிடம் பிள்ளை கரியமுது கேட்டு அவருக்கும் அவர் மனைவிக்கும் மகன் வேலைக்காரி ஆகியோருக்கும் அருள் புரிந்தி முக்தி இந்த திருத்தலம். உத்தராபதியார் திருமேனி உருவான விதமே ஒரு தனி வரலாறு. ஐயடிகள் காலவர்கோன் என்னும் பல்லவன் மன்னன் சிறு தொண்டருக்காக இறைவன் புரிந்த அருள் புரிந்த லீலையை கேள்விப்பட்டான். இங்கு வந்து தங்கி அவரின் தோற்றத்தை காண விரும்பினான். இக்கோயிலை திருப்பணி செய்து உத்தராபதியார் உருவம் அமைத்து தர சித்திரை திருவோணத்தில் குடமுழுக்கு செய்வாயாகில் யாம் ஷண்பக மனம் வீச காட்சி தருவோம் என்று கூறினார். அவ்வாறே ஐயடிகள் செய்து முடித்தார். கொல்லர்கள் உத்தராபதியார் உருவம் அமைக்க தொடங்கினர். பல இடர்பாடுகள் கும்பாபிஷேக நாளும் நெருங்கிற்று. மன்னனும் விரைவில் முடிக்க கட்டளையிட்டான். வடிவம் சரியாக அமைய வேண்டுமே என்ற உலைகளத்திலே ஐம்பொன்னை உருக்கி கொண்டிருந்தார் கொல்லர். இறைவன் சிவயோகியார் வடிவிலே அங்கு வந்தார். பருக நீர் வேண்டும் என்று பிரார்த்தித்தார். உலைகளத்தில் நீர் ஏது, காட்சியம் அழுதான் உள்ளது, வேண்டுமானால் ஊற்றுகிறேன் என்று கூற சரி என்றார். அதையே ஊற்றி கொல்லன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த மழுவை ஊற்ற வாங்கி உண்ட சிவயோகியார் அங்கிருந்து மறைந்தார். உத்தராபதீஸ்வரராக உருவெடுத்தார். பொல்லா பிள்ளையார் போல் இது பொல்லாத உருவம் தானே சமைந்த திருவுருவம்.
செய்தி அறிந்த மன்னன் வியந்து போற்று ஓடி வருகின்றான். அத்திருவுருவை கோயிலில் எழுந்தருளச் செய்து கும்பாபிஷேகம் செய்வித்தான் என்பது ஐயடிகள் காலவர்கோன் இறைவனுக்கு சண்பகப்பூவின் மனம் வீச காட்சி தந்தார் என்று கோயில் வரலாறு கூறுகின்றது. தீர்த்தம், மூர்த்தி தீர்த்தம், தலம், ஸ்தலவக்ஷமாகிய நான்காலும் சிறப்புடைய திருத்தணி. இறைவன் அடியார்பட்டு பூமியில் வந்து தம் பாதம் தோய நடந்து அருள் செய்த திருத்தலங்கள் சிதம்பரம், திரு ஆலவாய், திருவாரூர், திருக்கச்சூர், ஆலக்கோயில், திருக்குறுகாவூர், வெள்ளடை, அம்பர்மாகாளம், திருமறைக்காடு, திருவாய்மூர், திருப்பைஞீலி, திருப்பெருந்துறை, திருச்சாய்க்காடு, திருவெண்ணைநல்லூர், திருநாவலூர். இந்த தலவரிசையிலே உத்தராபதீஸ்வரராக சிறுத்தொண்டர் பொருட்டு வடபதீஸ்வரம் ஆலயத்திலே தன் பொற்பாதத்தை பதித்தான் இறைவன். ஞானசம்பந்த பெருமான் 5 வயது இருக்கும்போது இத்திருத்தலத்துக்கு வருகின்றார். முளைப்பால் உண்ட ஞானப்பால் உண்ட பெருமையாலே அவர் நடக்கப் போவதை அறிந்தார். சிறு தொண்டரை அழைத்தார். சிறு தொண்டரே, உமது குழவியால் நீங்கள் கைலாசம் செல்லப் போகிறீர்கள் என்று கூறி மறைந்தார். ஆக இவ்வாறு இறைவன் சாட்சாத்தாக நிலந்தோய தன் பாதத்தை பதித்த திருத்தலம் இத்திருத்தலம். உயர்ந்த செங்காட்டங்குடி உத்தராபதீஸ்வரரை தரிசித்துவிட்டு அவருடைய அனுமதியின் பேரில் மேலும் அருகில் உற்ற மாணிக்கவர்ணர் ரத்னகிரீஸ்வரரை காண விரைகின்றோம். திருச்சிற்றம்பலம். உத்தராபதீஸ்வரர் உரையும் திருச்செங்காட்டங்குடியில் இருந்து நடந்தே செல்லலாம். 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது உயர்ந்ததான ரத்னகிரீஸ்வரர் மாணிக்கவர்ணர் அருளாட்சி பண்ணுகின்ற திருமருகல் திருத்தலம். வண்டுவார் குழலி ஆமோதனாம்பா சமேத இறைவன் மழைமரமே ஸ்தலவக்ஷமாக கொண்டு அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். லட்சுமி தீர்த்தம், மாணிக்க தீர்த்தம் உடையது. சம்பந்தர், அப்பர் சுந்தரர், நம்பியாண்டார், நம்பி சேக்கிழார் இவர்கள் வழிபட்ட திருத்தலம். ஸ்தலமரத்தின் பெயரால் மருகல் என்ற ஒருவரை வாழையே ஸ்தலவக்ஷம். விடன் தீண்டி இழந்த காதலனை எண்ணி புலம்பி ஒரு நங்கையின் குரல் கேட்டு வந்தார். அவருடைய துறையை தீக்க இறைவனை உயிர் பெற செய்த லீலை ஞானசம்பந்தருடைய சரித்திரத்திலே இவ்விடத்திலே நடந்தேறியது. சம்பந்த பெருமான் இவ்விறைவனை பாடும் பொழுது அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ மங்குல் மதிதவள் மாட வீதி மருகல் நிலவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனர் செல்வ மல்கு சீர் கொள் செங்காட்டங்குடியதனுள் கங்குள் விளங்கெறி ஏந்தியாடும் கணபதீஸ்வரமே நெய்தவள் மூவெறி காவலொம்பும் நேர்புரி நுண்மறையாளரேத்த மைதவள் மாட மலிந்த வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செய்தவ நான் மறையோர்களெத்தும் சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் கைதவள் கூறியே கூரறியந்தியாடும் கணபதீச்சுரம் காமுறவே என்று 2 திருத்தலங்களையும் ஒரு சேர பாடி இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகின்றார். தடைப்பட்ட திருமணங்கள் கைகூட கணபதீஸ்வரம் வந்து இறைவனை திருமருகலிலே வணங்க வேண்டும் என்பது தொன்று தொட்டு வந்த பழக்கமாகும். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது அயவந்தீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர். நாம் காண இருப்பது திரு ரத்னகிரீஸ்வரர் கோவிலிலிருந்து அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் அயவந்தீஸ்வரரை காண செல்கின்றோம். மிக அருகிலே உள்ள திருத்தலம், நடந்தே கூட சென்று விடலாம். ரத்னகிரீஸ்வரர் கோவிலிலிருந்து கிழக்கு நோக்கி திரும்பி அங்கிருந்து அயவந்தீஸ்வரர் திருப்பு முனையிலே வடக்கு நோக்கி திரும்பினால் வெகு அருகிலே அமைந்துள்ள திருத்தலம் ஷியாத்தமங்கை அயவந்தீஸ்வரர், திருச்சாத்தமங்கை என்றும் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் வழங்கப்படும் இறைவன் உபய புஷ்ப விலோச்சனி இருமலர் கண்ணம்மை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். கொன்றை பரமே ஸ்தலவக்ஷம். அற்புத தீர்த்தமுடையது. காவேரி கோவிலுக்கு முன் உள்ள தீர்த்தம் சூரிய சந்திர தீர்த்தம். இதனை வழிபட்டோர் சம்பந்தர், அப்பர் சுந்தரர், செக்கிழார், திருநீலநக்க நாயனார். இவ்வூர் மக்கள் வழக்கிலே சியாத்தமங்கை என்பதை பிரசித்தமாக காண கிடைக்கின்றது. பிரம்மன் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம். இங்கு திருநீலநக்க நாயனாரின் அவதார திருத்தலம். ஒருமுறை அவருடைய மனைவி இறைவன் மீது சிலந்தி பூச்சி விழுந்து விட்டதை கண்டு தன் வாயிலிருந்து எச்சிலை உமிழ்கின்றாள். இதை கண்டுவிட்டார் நாயனார். அவரை விலக்கிவிட்டார். அப்பொழுது இறைவன் அன்றிரவு சொப்பனத்திலே, பார், உன் மனைவி மங்கையர்க்கரசி என் மீது நாவின் உமிழ்நீரை
இட்டு அந்த வலியை பொக்கியுள்ளால் மற்ற எல்லா இடத்தையும் பார் என்ற உடனே சிவலிங்க திருமேனி பூராக பழுத்து காய்த்திருப்பதைக் கண்டு வருத்தப்படுகின்றார். மங்கையர்க்கரசியிடம் மன்னிப்பு கேட்கின்றார். பஞ்ச உஷத்காலத்திலே கோவிலை திறந்து சுவாமியிடம் மன்னிப்பு கேட்க சுவாமி அந்த அடையாள சின்னத்தோடு இன்றும் இருக்கின்றான். அவர் இருவரையும் சுவாமி சேர்த்து வைத்தார். இந்த லீலையை ஞானசம்பந்த பெருமான் இவர் வீட்டுக்கு வரும்பொழுது அறிந்து கொள்கின்றார். இவருடைய அவதாரத்தலம் சாத்தமங்கை. இவர் முக்தி பெற்றது ஞானசம்பந்தரோடு ஆச்சாள்புரம் தனிலே. ருத்ர யாமல தந்திர ஆகம புரைப்படி 4 கால பூஜைகள் நடைபெறும் திருத்தலம். இதற்கடுத்து நாம் காண இருப்பது திருநாகை காரோணம் என்கின்ற காயாரோகவனேஸ்வரர் திருக்கோவிலை நாம் காண இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சாத்தமங்கையிலிருந்து திட்டச்சேரி வழியாக நாகூர் வந்தடைந்து நாகூரிலிருந்து வேலிப்பாளையம் சென்று நாகப்பட்டினம் சென்றால் நாகப்பட்டினம் திருக்கரையிலே திருநாகை திவ்யதேசத்திற்கு அடுத்தால் போல் காயாரோகவனேஸ்வரர் திருக்கோவிலை நாம் காணலாம். இறைவன் காயாரோகவனேஸ்வரர் ஆதிபுராணர் என்றும் நீலாயத்த அக்ஷி கருந்தடங்கண்ணி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். மாமரமே சலவிருஷம். தேவதீர்த்தமுடையது, புண்டரீக தீர்த்தமுடையது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், பரணதேவ நாயனார், சேக்கிழார், ஆதிசேஷன், புண்டரீக முனிவர், அகத்தியர், அம்பிகை, முருகன், திருமால், வசிஷ்டர், முச்சுகுந்தன், அரசகேசரி, விசித்திர கவசன், விரூரகன், பத்ரசேனன், பார்க்கரன், மித்ரன், காலகண்டன், சண்டதர்மன் முதலானோர் வந்து வழிபட்டு முக்தி பெற்ற திருத்தலம். புண்ணிய தலங்களும் தீர்த்தங்களும் நிறைந்த சோழவள நாட்டிலே தெய்வ பொன்னி நதியின் தென்கரையிலே தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களுள் 82வது திருத்தலம் திருநாகை காரோணம். இது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று 3ஆலும் சிறப்புடையது. பல ஊழி காலத்துக்கும் அப்பாற்பட்டு இது விளங்குகின்றது. ஆதிசேஷனால் பூஜிக்கப்பட்டதினால் நாகை என்றும், புண்டரீக முனிவர் தனது தேகத்திலே ஆரோகணம் செய்து கொண்டபடியினால் காயாரோகவனேஸ்வரர் என்றும், இது மருவி காரோணம் ஆயிற்று. காரோணம் என்றால் நாகை காரோணம், குடந்தை காரோணம், கச்சிக்காரோணம் என்று 3 வகைப்படும். ஆதிபுராணம், சிவராஜதானி, பற்பதீஸ்வரம், அரவநகரம் என்ற பெயராலும் இது விளங்குகின்றது. சர்வதீர்த்தம், புண்டரீக தீர்த்தம், தேவதீர்த்தம் இவை அனைத்தும் உடையது. அகத்தியருக்கு திருமணக்காட்சி நல்கிய பல்வேறு இடங்களில் இதுவும் ஒன்று. சப்தரிஷிகளும் தரிசிக்க பெற்றனர். சாலிசுக முனிவருக்கு திருமணக்கோலம் காட்ட பஞ்சக்ரோஷ யாத்திரை தன்னை செய்வித்தார் இறைவன். சுந்தரருக்கு இறைவன் குதிரை, முத்துமாலை, நவமணிகள், பட்டு, சாந்தம், சுரிகை முதலானவை வழங்கிய திருத்தலம். தனது குதிரை வாகனத்தை சுந்தருக்கு அளித்தபதினால் அன்று முதல் இக்கோவிலிலே குதிரை வாகன விழா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கே நடைபெறுகின்றது என்பது பிரசித்தமான விஷயம். அதிபத்த நாயனார் அவதரித்த திருத்தலம். அவர் ஒரு மீனை பிடிக்கும் மீனவ ஜாதியிலே பிறந்தவர். சதா சிவநாமத்தை செப்பிய வண்ணம் இருப்பார். அவர் வலையிலே விழும் முதல் மீனை காயாரோகணேஸ்வரருக்கு அர்ப்பணம் செய்துவிட்டுத்தான் தன் செயலை துவங்குவார். அவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் தங்க மீன் முதல் மீனாக வந்து அப்பிட அதையும் எரிந்தார். மறுநாள் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட மீன் வந்தது. அதையும் இறைவனுக்காக விட்டார். ஏழையாக இருந்து எதற்கும் ஆசைப்படாது இருந்த இறைவன் இவருடைய பெருமையை உலகுக்கு அறிய செய்ய வைத்தார். 10 விடங்க தலங்களுள் சுந்தர விடங்கராக இவர் இருக்கின்றார். 3 பெருமக்களால் பாடல் பெற்ற திருத்தலம். அருணகிரியாரும் வந்து பாடிய திருத்தலம். கண்ணாடி தேரோட்டம் நடைபெறும் ஒரே திருத்தலம் இதுதான். வைகாசி பிரம்ம உற்சவம் மிகவும் பிரசித்தமானது. புண்டரீக மகர்ஷி ஐக்கியமான திருவிழாவும் இதோடு நடைபெறுகின்றது. ஞானசம்பந்தர் திருமுக பாசுரத்தின் ஒவ்வொரு பாடலுக்கும் விரிவுரை செய்தாற்போல் சேக்கிழார் செய்துள்ளார். சுந்தர தலத்தின் மீது அருளிய பதிகத்தின் ஒவ்வொரு பாடலுக்கும் இப்புராணத்தில் விளக்கம் அளித்துள்ளார். ஞானசம்பந்த பெருமான் இத்திருத்தலத்தை வந்து தரிசித்த பொழுது பாடுகின்றார். புனையும் விரி கொன்றை கடவுள் புனல் பாயனையும் ஷடை மேலோர் நகு வெண்டலை சூடி வினையில் அடியார்கள் விதியால் வழிபட்டு கணையும் கடல் நாகை காரோணத்தானே பெண்ணான் என்ன நின்ற பெம்மான் பிறை சென்னி அண்ணாமலை நாடன்னாரூரை அம்மன் மன்னார் முழவோ மாடன் நெடுவீதி கண்ணார் கடல் நாகை காரோணத்தானே என்று பாடி பரவிய திருநாகை காரோணத்தை தரிசித்துவிட்டு அங்கிருந்து சிக்கல் நவநீதேஸ்வரரை தரிசிக்க செல்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திருவருளாலே காலை 6 மணிக்கு கிளம்பி
ஸ்ரீவாஞ்சியத்திலிருந்து நன்னிலம், திருக்கொண்டீஸ்வரம், திருப்பனையூர், திருவிற்குடி, திருப்புகலூர், புகலூர் ரத்தமானீஸ்வரம், ராமநதீஸ்வரம் வரை அனைத்தையும் தரிசித்து அதன் பின்னர் மாலை திருப்பயற்றூர், செங்கட்டாங்குடி, திருமருகல், திருச்சாத்தமங்கை, திருநாகை காரோணம், அடுத்து நாம் கடைசியாக காண இருப்பது சிக்கல் சிங்காரவேலர், நவநீதேஸ்வரர், வன்னைப்பிரான், வெல்நெடுங்கண்ணி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம், பாரிஜாத மலரே ஸ்தலவிருஷம், க்ஷீர புஷ்கரணி, கயா தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம் உடையது, சம்பந்தர், முருகப்பெருமான், திருமால், வசிஷ்டர், காமதேனு வழிபட்ட திருத்தலம். காமதேனு வசிஷ்ட முனிவரின் ஆணையினாலே வெண்ணையினால் சிவலிங்கம் அமைத்து வழிபட அதை எடுக்க முடியாது சிக்கிக் கொண்டபடியினால் சிக்கல் என்று இந்த ஊருக்கே பெயர் ஏற்பட்டது. முருகப்பெருமான் சூரனை வதைக்க அம்பிகையிடம் வேல்பற்ற திருத்தலம் என்றும் இந்த சிங்காரவேலர் மிகவும் புகழ்பெற்றவர். சூரசம்ஹார விழா, வேல் வாங்கும் நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தமானது. சம்பந்த பெருமான் இத்தலத்தை வந்து கூறுகின்றார். வானுலாவும் மதி வந்துலாவும் அதில் மாளிகை, தெனுலாவும் மலர்ச்சோலை மல்குன் திகழ் சிக்கலுள் வெணல் வேளை விழித்தட்ட வெண்ணை பெருமான் அடி ஞானமாக நினைவார் வினை ஆயின நெய்யுமே. வினை போய சிக்கல் வந்து சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு நவநீதேஸ்வரரை வழிபடுவோமாக என்று பிரார்த்தித்து இன்றைய தினம் அழகாக இறைவன் 14 சிவக்ஷேத்திரங்களை தரிசிக்க வைத்தான். அவனுடைய மரக்கருணையை நினைத்து நாம் சிக்கலிலே ஓய்வெடுத்து மறுநாள் காலை கீழ்வேளூர் என்கின்ற உயர்ந்ததான புராதன சிவஸ்தலத்தை வந்து தரிசிக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். வேளூர் தனியிலே கேடியிலேயர் அப்பராக இறைவன் அக்ஷயலிங்கேஸ்வரராக வனமுலை நாயகி சுந்தர குஜாம்பாள் உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். இலந்தை மரமே ஸ்தலபட்சமாக கொண்ட திருத்தலம். சரவண பொய்கை சரவண தீர்த்தமுடையது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், செக்கிழார், முருகப்பெருமான, கத்தியர், குபேரன் முதலியோர் வழிபட்ட திருத்தலம். வேள் வழிபட்டதினாலே வேளூர். அவர் பூஜைக்கு கெடுதி வராது இறைவியார் துர்க்கையின வம்சமாக காவல் புரிந்தமையினாலே அவருக்கு 5 வட்டத்து அம்மை என்று பெயர் ஏற்பட்டது. அகத்தியர் கூத்தப்பெருமானின் வளத்தருவடியை தரிசித்த திருப்பதி. திருமாடக்கோவில். சம்பந்தர், அப்பர், செக்கிழார் பாடி பரவிய திருத்தலம். செங்கனாரின் மாடக்கோவிலே ஒன்று. சம்பந்தர் பாடுகையிலே நிருலாவிய ஷடைவா அறவோடு மதி நிறை மாலை அருளாவிய வனமுளையவளோடு மணிசிலம்பை ஆர்க்க எருளாவிய இரவண துரை விடம் எழில் திகழ் கீழ்வேளூர் சிருளாவிய சிந்தனை செய்தனை பவர் பிணியோடு வினை போமே என்று பாடி பரவிய உயர்ந்த கீழ்வேளூரை தரிசித்து கொண்டு அருகிலே உற்ற தேவூர் என்கின்ற புராதனமான சிவாலயத்தை தரிசிக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சிவபுரீஸ்வரரை காண வந்திருக்கின்றோம். கீழ்வேளூர் அக்ஷயலிங்கேஸ்வரர் கேடிலியப்பர் கோவிலிலிருந்து தெற்கு நோக்கி எறும்புக்கண்ணி வழியாக வந்தார். 6 கிலோமீட்டருக்குள்ளாக தேவூர் இறைவனை நாம் கண்டுவிடலாம். திருத்தேவூர் தேவபுரீஸ்வரர், தேவகுருநாதர், தென்மொழியம்மை, மதுரபாஷினி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வாழைமரமே ஸ்தலபக்ஷம் தேவதீர்த்தமுடையது. சம்பந்தர், அப்பர், செக்கிழார், குரு பகவான், இந்திரன், குபேரன், சூரியன், கௌதம முனிவர் வழிபட்டது. தேவர்களிருந்து வழிபட்டதினாலே தேவூர் என்றும், குபேரன் வழிபட்டு சங்கநிதி பதுமநிதி பற்ற திருத்தலம். கொச்சங்க சோழ நாயனாரின் மாடக்கோவில்களிலே இதுவும் ஒன்று. பிற்காலத்திலே விஜயநகரத்தாரும் கைங்கரியம் செய்தனர். கல்வாழை, கல்லிலே வாழை தோன்றி அது ஸ்தலபக்ஷமாக இருக்கின்ற திருத்தலம். கீழ்வேளூர் ரயில் நிலையத்துக்கு தென்மேற்கே 3 கிலோமீட்டர் தூரத்திலே திருவாரூரிலிருந்து வலிவலம் செல்லும் பாதையிலே இத்தீர்த்தத்தை வந்து அடையலாம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது பள்ளியன் முக்கூடன் அரியான் பள்ளி என்று அழைக்கப்படும் குருவி ராமேஸ்வரம். திருச்சிற்றம்பலம். தேவபுரீஸ்வரரை தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து 24 கிலோமீட்டர் அங்கிருந்து இலுப்பூர் வழியாக வடக்கே வந்து அங்கிருந்து திருவாரூர் செல்லும் பாதையிலே திருவாரூர் தியாகேஸ்வர் கோவிலுக்கு வடக்கே கேக்கரை சிவாலயம் என்று அமைந்துள்ள இவ்விடத்திலே அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவிலை சுற்றி கொண்டு சென்றால் கேக்கரை சிவாலயம் என்கின்ற இடத்திலே அமைந்துள்ள
புராதனமான திருப்பள்ளியின் முக்கூடல் குருவி ராமேஸ்வரம். இறைவன் முக்கோணநாதர், திரிநேத்திர சுவாமி, முக்கூடல்நாதர், அஞ்சனாட்சி, மைமேவம் கன்னி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். பெல்வமரமே ஸ்தலவக்ஷம். முக்கூடல் தீர்த்தம் திரிவேணி சங்கமத்துக்கு ஒப்பானது. அப்பர் மூர்க்க ரிஷி ஜட்டாயு வழிபெற்ற சிவஸ்தலம். ஜட்டாயுவன் தொடர்புடையினாலே குராவி ராமேஸ்வரம் என்று கூறுகிறார்கள். ஜட்டாயு இறைவனை நோக்கி தவம் செய்து தனது இறுதி எப்பொழுது என்று கேட்க, இறைவன் இராவன் சீதையை கவர்ந்து செல்லும் வேளையிலே தடுப்பாய், அப்பொழுது அவன் உன் சிறகுகளை வெட்டி வீழ நீ விழுந்து இறப்பாய் என்றாராம். அப்படியானால் காசி, கங்கை, ராமேஸ்வரம் சேர்ந்த தீர்த்தங்களில் மூழ்கி தீர்த்த பயனை அடைய முடியாமல் போகுமே என் செல்வேன் என்று வருந்த முக்கூடல் தீர்த்தத்தை இறைவன் உண்டாக்கினார். அதில் மூழ்க அவரும் அனைத்து பயன்களும் பெற்றார் என்று விசேஷமான தீர்த்த ஷோடச சேது என்று வழங்கப்படும் இத்தீர்த்தம் உடைய திருக்கோவிலுக்கு அப்பர் வந்தார். அப்பர் இறைவனை பாடி கொண்டாடுகின்றார். ஆராத இன்னமுதை அம்மான் தன்னை அயனொடு மாலரியாத அதியானை தாராரும் மலர் கொன்றை செடையான் தன்னை சங்கரனை தன்னொப்பரில்லாதனை நீரானை காற்றானை தீயானை நில் விஷும்பாய் அழ்கடல் எழுந்தும் சூழ்ந்த பரானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பழே நான் உழன்றவாரே என்று பாடிப்பரவிய திருத்தலத்தை தரிசித்து இறைவனிடம் அனுமதி பெற்று திரும்புகின்றோம். நாம் காண இருப்பது திருவாரூர். திருவாரூரை நினைக்க முக்தி, ஆரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, அண்ணாமலையை நினைக்க முக்தி என்றபடி வன்மீகநாதர் புற்றிடம் கொண்டவர். மூலட்டானம் பூங்கோவில் தியாகராஜ சுவாமி, அல்லியம் பூங்கோதை, கமலாம்பிகை, நீலோத்பலாம்பாள் உடனாயே பாதிரி மரமே செலவக்ஷமாக கொண்டு கமலாலய தீர்த்தத்தின் கரையிலே சங்கு தீர்த்தம், கயா தீர்த்தம், வாணி தீர்த்தம் உடைய பெரும் கோவிலே சம்பந்தரப்பர், சுந்தரர், மணிவாசக பெருமான், புந்துருத்தி நம்பி, காட நம்பி, திருவாலிய முதலனார், சேந்தனார், சேரமான் பெருமாள் நாயனார், கபிலதேவ நாயனார், பரதேவ நாயனார், நம்பியாண்டார் நம்பி, கடற்சிங்க நாயனார், செருந்துணை நாயனார், சேக்குழார், திருமால், திருமகள், ராமர், மன்மதன், புஜுகுந்தத்ரி சக்கரவர்த்தி இவர்கள் வந்து தொழுத மலர் இணை அடிகளை நாம் இங்கு காணலாம். திருப்பார்கடலிலே திருமால் இறைவனை தன் மார்பிலே வைத்து பூஜித்தார். திருமாலின் மூச்சு அவருக்கு ஏற்ற இறக்கங்களிலே இறைவன் நடனமாட இம்மூர்த்தத்தை இந்திரன் வரமாக பெற்று பூஜித்தான். அதன் பின் முஜுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனால் வழங்கப்பெற்றது. அது அவர் ஸ்தாபித்த 7 லிங்கங்கள் சப்த விடங்க ஸ்தலங்கள் என்று கூறப்படும். சாயரட்சை வழிபாட்டும் போது தேவேந்திரனே வந்து இறைவனை பூஜிப்பதா ஐதீகம். கமலை பராசக்தி தவம் செய்த திருப்பதி. எல்லா சிவாலயங்களின் சாநித்தியமும் சாயரட்சை எனும் திருவந்திக்காப்பு நேரத்திலே இவ்விடத்திலே விளங்குவதாக ஐதீகம். எண்ணற்ற சிவனடியார்கள் பாடிப்பரவிய திருத்தலம். பிறக்க திருவாரூர் முக்தி தரும் என்பதும் தண்டியடிகள், கடற்சிங்கர், சிறுந்துணியார், விரண்மீண்டர், நமியந்தி அடிகள், சுந்தரர் இவர்கள் திருத்தொண்டுகள் பரிமளித்த பதி இதுவாகும். கமலை ஞானப்பிரகாசரும் இங்கிருந்தவரே. இத்தலத்தின் தேர்விழா திருக்குளம் மிகவும் பெருமை கொண்டது. 7 கோபுரம் கொண்டது திருக்கோயில். 5 வேலி குளம், 5 வேலி ஓடை, 5 வேலி என்று 5 இருக்கின்ற பெரும் சிவாலயம் இதுவாகும். கமலாலயம் 5 வேலி பரப்புடையது. தேவதீர்த்தம், சங்கு தீர்த்தம், ஆயிரங்கால் மண்டபம், அமுத தீர்த்தம், கயா தீர்த்தம் இது ஊருக்கு அப்பால் கேக்கரை என்ற இடத்திலே இருக்கின்றது. வாடி தீர்த்தம் மேற்கு பிராகாரத்தில் சித்திரசபையில் உள்ளது. சங்கழி நீரோடை அருகில் உற்றது. உயர்ந்த சித்தர்களும் ஞானிகளும் தவசியரும் வந்து மண்டும் திருத்தலம் திருவாரூர். பஞ்சபூத க்ஷணங்களுள் பிருத்திவி தலமாகும். பல்வேறு ஹடகேஸ்வரபுரம் என்று பல்வேறு நாமகரணங்களை கொண்டது. தியாகராஜ சுவாமி இங்கு பறவை நாச்சியாருக்காக இறைவன் தூது சென்ற திருப்பதி. சுந்தரர் திருத்தொண்டர் தொகையை பாடுவதற்கு இதுவே மூல காரணமாக அமைந்தது. முசுகுந்த சோழன், மனுநீதி சோழன் வாழ்ந்து சீர்மை செய்த திருப்பதி. தண்டியடிகள் முக்தியடைந்த திருத்தலம். நமியந்தியடிகள், சிறந்துணை நாயகர், கடற்சிங்கர், விரண்மீண்டார் முக்தித்தலம். சுந்தரமூர்த்தி நாயனாரின் தாயார் இசைஞானியார் அவதரித்த திருத்தலம். இசைஞானியார் இலிங்க வழிபாடு இங்குதான் நடைபெற்றது. தியாகராஜ சுவாமியின் பெருமையை கூறி மாளாது. தியாகேசன் உரையும் திருவாரூர் திருக்கோவிலுக்கு உள்ளே திருவாரூர் அறநெறி என்று
அகிலேஸ்வரர் வண்டார்கொள்ளி உடனாய தனிக்கோவிலாக அமைந்துள்ளது. இது அப்பர் பாடல் பெற்ற திருத்தலம். அகிலேஸ்வரன் நிழல் கிழக்கு திசையில் இன்றி மறு திசையில் விழுவதில்லை என்பது ஒரு தனிப்பெருமை. இது ஓர் அதிசயமாகும். திருவாரூர் பறவை உன் மண்டலி என்பது ஆரூர் பறவை உன்மண்டலி கோவில். தூவாய்நாதர் என்ற இறைவனுடைய நாமம். பஞ்சின் மென்னடியால் உரைகின்றாள். பாதிரி மரவே ஸ்தலவிக்ஷம் கமலாலயம் சங்குதீர்த்தம் கயாதீர்த்தம் வாணி தீர்த்தம் உடையது. சுந்தரர் இந்திரன் துர்வாச முனிவர் வழிபட்ட திருத்தலம். கீழ் வீதியிலே தேரடியிலே தேர் நிலைக்கு நேர் எதிராக தென்மேற்கு பகுதியிலே ஆரூர் பறவை உள்மண்டலி உள்ளது. வருணன் அருப்பிய கடலை வற்றச் செய்தான் இறைவன் என்பது இக்கோவிலின் பெருமை. நீலகண்ட நாயனார் கோவில் இதற்கு பின்புறம் உள்ளது. பரவேநாச்சியார் கோவிலும் உள்ளது. வீதி விடங்கர், தேவரகண்ட பெருமான், தியாகப்பெருமான், ஆடவர கிண்கிணி காலழகர் என்றெல்லாம் பெயருண்ட நடராஜன் சாயரட்ச பூதை போது தேவேந்திரன் வந்து வழிபடும் திருத்தலம் இது என்பது பெருமை மிக்கது. இவ்வாறு ஸ்ரீவாஞ்சியம் தனியிலே ஆரம்பித்து திருவாரூர் 3 க்ஷேத்திரங்கள் பர்யந்தம் இன்று இறைவனுடைய அறக்கருணையின் ஓர் நிலைக்கலனாக 18 சிவாலயங்களை ஒரே நாளிலே தரிசிக்கும் மகத்தான பாக்கியம். அது இறைவனுடைய அளப்பரிய கருணையின் ஓர் திவிலை நம்மீது பட்ட காரணத்தினால் அன்றோ இவ்வாறு அமைகின்றது என்பது நமது எண்ணம். திருச்சிற்றம்பலம்.